புரசைவாக்கம் 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆங்கிலேயர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை நிர்மாணிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கருப்பர் நகரம் ஜார்ஜ் டவுன், அதாவது இன்றைய பிராட்வே உருவாகிறது. அது உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகளிலேயே ஒரு இட நெருக்கடி மிகுந்த இடமாக மாறுகிறது. எனவே அங்கிருந்த செல்வந்தரான இந்தியர்கள் அருகிலுள்ள பகுதிக்கு குடியேற வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதன்படி அவுரங்கசீப் ஆங்கிலேயர்களுக்கு தானமாக அளித்த இடம்தான் இன்றைய எழும்பூர் மற்றும் புரசைவாக்கம். புரசைவாக்கம் அந்த காலத்திலேயே ஒரு மிகுந்த பாதுகாப்பான ஒரு பகுதியாக கருதப்பட்டது. ஆங்கிலேயர்கள் மக்கள் மணி பார்க்க வேண்டும் என்பதற்காக மணிக்கூண்டு கட்ட முடிவு செய்தனர். அப்படி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முதல் மணிக்கூண்டு என்றால் அது இன்றைய டவுடன் பகுதியில் உள்ள புரசைவாக்கம் டவுடனில் உள்ள இந்த மணிக்கூண்டு தான். அதே போல் சென்னையின் முதல் சினிமா தியேட்டர் கெய்டி தியேட்டர்னு சொல்லுவாங்க. மவுண்ட் ரோடில் இருந்த கெய்டி தியேட்டர் அது தொடங்கப்பட்டு ஒரு வருடத்தில், அதாவது 1913ஆம் ஆண்டு மின்ட் கிரவுன் தியேட்டர் மற்றும் புரசைவாக்கம் குளோப் தியேட்டர் இரண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் சென்னையின் மிக பழமையான தியேட்டர். அந்த குளோப் தியேட்டர் தான் பிற்பாடு ராக்ஸி என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த இடத்துல தான் இன்றைய சரவணா ஸ்டோர் இருக்கிறது. இப்போது பார்ப்பது கங்காதீஸ்வரர் கோயில். இது சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஈஸ்வரன் கோயில். இது புரசைவாக்கத்தில் மற்றும் ஒரு குறிப்பிடத்தகுந்த பகுதி என்றால் வணிக ஸ்தலம் என்றால் அது தானா ஸ்ட்ரீட். அங்குதான் ஒரு வியாபாரம் நிறைந்த ஒரு பிஸியான ரோடு. அது இன்றைக்கும் அது அப்படித்தான் இருக்கிறது. புரசைவாக்கத்தில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்றால் அது தாசபிரகாஷ் ஹோட்டல். அதாவது இந்தியர்களுக்காக கட்டப்பட்ட சென்னையின் முதல் ஹோட்டல் என்றால் அது தாசபிரகாஷ் மற்றும் தர்மபிரகாஷ் இந்த ஹோட்டலை தான் சொல்லலாம். புரசைவாக்கத்துக்கும் டாக்டர் அழகப்பா செட்டியாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகம் தொடங்கினாலும் கூட புரசைவாக்கம் பகுதியில் நிறைய கல்வி நிலையங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய MCT முத்தையா செட்டியார் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய கல்வி நிலையங்கள் அவர் தொடங்கி நடத்தியிருக்காரு. இதுதான் புரசைவாக்கத்தின் சுருக்கமான ஒரு வரலாறு.